ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்கே டு ஆல் இன் ஒன். காய் சாப்பாடு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. 2 டம்ளர் அரிசி ஊற போட்டிருக்கேன். இப்போ காய் சாப்பாடுக்கு தாளிச்சு விட்டலாம். குக்கர் வச்சு 5 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, ஹோல் ஸ்பைசஸ், 4 பச்சை மிளகாயை முழுசாக சேர்த்துட்டு கருவேப்பிலை கொஞ்சம், 2 பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறேங்க. பெரிய வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு தட்டி வச்சதையும் சேர்த்துட்டு அதையும் வதக்கி விட்டுக்கிறேன். ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகி வந்ததுக்கப்புறம் 3 தக்காளியை கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா மசிஞ்சு வேக விட்டுட்டு கொஞ்சமாக பீன்ஸு, 2 கேரட்டு, உருளைக்கிழங்கு 1 அதையும் சேர்த்துட்டு பச்சை பட்டாணி நைட்டே ஊற வச்சு வேக போட்டிருந்தேன். அதையும் ஆட் பண்ணிவிட்டு உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிட்டேன். ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் மசாலாம் ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1.5 ஸ்பூன் வரமிளகாய் தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. 2 டம்ளர் அரிசிக்கு 6 டம்ளர் தண்ணி ஊற்றுவேன். இப்போ காய் வேக வைக்கணுங்கிறதுக்காக 1 டம்ளர் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றிக்கிறேங்க. 1 டம்ளர் தண்ணி ஊற்றி மூடி போட்டு நல்லா வேக விட்டுக்கிட்டேன். 6 டம்ளர் தண்ணியை சைடில் ஒரு பாத்திரத்தில் ஊற்றி கொதிக்க வச்சுக்கிட்டேங்க. அப்போ தான் சீக்கிரமாக வேலையாகும். காய் வெந்ததுக்கப்புறம் 2 டம்ளர் அரிசி ஊற போட்டதை ஆட் பண்ணிவிட்டு ஓரளவுக்கு கிளறி விட்டுட்டு கிளறினதுக்கப்புறம் கொதிக்க வச்சுருக்க தண்ணியை ஆட் பண்ணி ஓரளவுக்கு கொதி வந்ததுக்கப்புறம் கொத்தமல்லி தழை கொஞ்சம், புதினா தழை கொஞ்சம் தூவிட்டு உப்பு செக் பண்ணி பார்த்து மூடி போட்டு 2 விசில் விட்டு எடுத்துக்கிட்டேங்க. விசில் அடங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா காய் சாப்பாடு ரெடிங்க. நல்லா உதிரியாக செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.